ஊட்டிக்கு குறைந்த செலவில் ஒரு 1 டே பட்ஜெட் ட்ரிப், அதை பற்றி தான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். இப்போல்லாம் சாலைகளில் இந்த பைசனை பார்க்குறது ரொம்ப காமன் ஆயிடுச்சு. நீங்களும் போகிற வழியில் இந்த மாதிரி பைசனை பார்ப்பீங்க. ஏர்லி மார்னிங் 4:30க்கு காந்திபுரத்துலேருந்து ஊட்டிக்கு பஸ் ஏறினேன். 5:45 அந்த ரேஞ்சில் ஹில்ஸ் கிளைம் ஆக ஆரம்பிச்சிது அண்ட் சன்ரைஸும் அப்போ தான் ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ அப்போலேருந்து இப்போது நீங்கள் பார்த்துட்ருக்கிற இந்த காட்சிகள் அண்ட் போய் சேர்ற வரைக்கும் அட்டகாசமான இந்த வியூவை ரசிச்சுட்டே போகிற மாதிரி இருக்குது. வெறும் 80 ரூபா பஸ் ஃபேரில் ஊட்டி பஸ் ஸ்டேஷன் அந்த பகுதிகளில் இந்த பைக் ரெண்டல் ஆப்ஷன்ஸ் அதிகமாக இல்லை. அதனால் இருக்கிற ஒரே ஒரு ஆப்ஷன் ஒரு டாக்ஸியை ரன் பண்ணி போகிறது தான். அண்ட் ஒரு டாக்ஸி பர் டேக்கு ரன் பண்ணோம்னா 2000 to 2500 or 3000 இந்த மாதிரி காஸ்ட் ஆகுது. அண்ட் வெளியூர்லேருந்து வரக்கூடிய 4 வீலர்ஸ் அண்ட் 2 வீலர்ஸ் இதுவே ஊட்டியில் ஒரு பெரிய டிராஃபிக்கை க்ரியேட் பண்ணுது. அண்ட் இங்கே இருக்கிற அத்தாரிட்டிஸ் இந்த க்ரௌடை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காகவே அதோடு கூட பஸ்ஸில் பிரயாணப்பட்டு வரக்கூடிய மக்கள் பயன்படுகிறதுக்காகவே ஒரு அருமையான சிஸ்டமை அறிமுகப்படுத்தியிருக்காங்க. வெக்கேஷன் சீசன்ஸில் மட்டும்தான் இந்த ஸ்கீம் ஆப்ரேட் ஆகுது. நான் சீசனலில் போனோம்னா இந்த ஸ்கீமை நம்ம பயன்படுத்த முடியல. நம்ம பல்காக வேனில் பிரயாணப்பட்டு போனாலும் ஒரு சில டூரிஸ்ட் ஸ்பாட்ஸுக்கு நம்ம வேனில் அந்த இடத்துக்கு போய் ரீச் பண்ண முடியல. ஊட்டி பஸ் ஸ்டேஷனை ரீச் பண்ணணும் இந்த ஒரு பேனரை பார்ப்பீங்க. அண்ட் இந்த சுற்றுலா பேருந்து வெறும் 100 ரூபாய்க்கு இதை சர்க்கியூட் பஸ்ன்னு சொல்கிறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 5 இடத்துக்கு இந்த பஸ்ஸில் நம்மளை கூட்டிகிட்டு போகிறாங்க. மார்னிங் என்னுடைய பிரேக்ஃபாஸ்ட்டை முடிச்சுட்டு இந்த பஸ்ஸில் போய் ஏறி உட்காந்துட்டேன். ஸோ இந்த 100 rupees டிக்கெட் எடுத்துகிட்டு இந்த 1 டே ட்ரிப்பை என்ஜாய் பண்ணுறது வண்டி இருக்குது. அந்த வண்டியில் வந்தால் டீ மேக்கர் இறங்கலாம், பொட்டானிக்கல் கார்டன் போகலாம், ரோஸ் கார்டன் போகலாம், ஹோட்டல்ஸ் போகலாம். இந்த வண்டி வேணாலும் பாஸ் பார்த்து வச்சுக்கோங்க. பாஸ் நீங்கள் இறங்குற வண்டி. பஸ் ஸ்டேஷன்லேருந்து ஒரு 20 minutes ட்ரைவ் தொட்டபேட்டா அப்படின்ற இடத்துக்கு கூட்டிகிட்டு போய் நம்மளை அங்கே விடுறாங்க. இந்த பஸ்ஸில் என்னுடைய ஜேர்னியை மார்னிங் 8:30 போல் ஸ்டார்ட் பண்ணுறேன். அதனால் பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு க்ரௌட் இல்லை. பட் ஆனால் மத்தியான நேரங்களில் மக்கள் நிறையவே இந்த பஸ் யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. காரில் வர மக்கள் டைரெக்டாகவே தொட்டபேட்டா போய் ரீச் ஆகலாம். ஒருவேளை நீங்கள் வேனில் வரீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு 3 kilometers முன்னாடி அங்கே ஒரு ஜங்ஷன் இருக்குது. அங்கே எல்லா வண்டியும் நிப்பாட்டிட்டு அங்கேருந்து பஸ்ஸில் அப் அண்ட் டவுன் அனுப்பிச்சுட்றாங்க. நம்ம இந்த சர்க்கியூட் பஸ்ஸில் போகிறதுனால நம்ம டைரெக்டாகவே தொட்டபேட்டா போய் ரீச் ஆக போகிறோம். இங்கே பார்க்கிங் லாட்டில் இருந்து நம்ம டிக்கெட் கவுண்டர் போகிற வரைக்கும் இந்த ஸ்ட்ரீட் ஷாப்ஸ் இங்கே நிறைய பார்க்க முடியும். இந்த கவுண்டரில் 10 rupees கொடுத்து நம்ம என்ட்ரி டிக்கெட் வாங்கிட்டு உள்ளே போயிடலாம். உள்ளேயுமே ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்குது. தொட்டபேட்டா அப்படின்ற வார்த்தைக்கு அர்த்தம் கன்னடத்துலேயும் படுகா மொழியிலையும் உயர்ந்த மலை அப்படின்றது அர்த்தமாகுமா. இந்த இடத்துல குறைஞ்சபட்சம் 2 hours ஆகுது மக்கள் இங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. இந்த அருமையான நேச்சர், சீனரி, வியூ அண்ட் இங்கே இருக்கிற இந்த குளுமையான இந்த கிளைமேட், இதை இந்த இடத்துல கண்டிப்பாக என்ஜாய் பண்ணலாம். ஸ்டேர்கேஸ் வழியாக நடந்து போய் இன்னும் சில வியூ பாயிண்ட்ஸை பார்க்குறதுக்கான சில இடங்கள் இருக்குது. அண்ட் இங்கே கண்டிப்பாக மக்கள் போய் இந்த பகுதியெல்லாம் சுற்றி பார்க்குறாங்க. இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது ஊட்டியோடைய டவுன் சைட். இந்த பர்டிகுலர் ஸ்பாட் ஏர்போர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா அவங்க கண்ட்ரோலில் இருக்குது. அண்ட் அதர் சைட் ஆஃப் த ஏரியா பார்த்தீங்கன்னா நல்ல ராக்கியாக இருக்குது. ஒரு குறிப்பிட்ட ஸ்பாட்டுக்கு அப்புறம் நம்ம நோ என்ட்ரி ஜோன் மாதிரி அங்கே கயிறு அதெல்லாம் கட்டி அதை தாண்டி நம்ம போக முடியாது. இதில் அதிகப்படியான விசிட்டர்ஸ் மக்களை பார்த்தா நார்த் இந்தியா சைடில் இருந்து தான் நிறைய மக்கள் வராங்க. சவுத்லேயுமே பார்க்கும் பொழுது அதர் ஸ்டேட் பீப்புள் இங்கே அதிகமாக இருக்காங்க. இந்த சைடில் போன இந்த பாத்வேல நம்ம இந்த வியூ பாயிண்ட்டை பார்த்து இந்த இடத்த கொஞ்சம் என்ஜாய் பண்ணிட்டோம். ஸோ இப்போ அடுத்து இங்கேருந்து நம்ம மேலே மறுபடியும் போய் அந்த அப்சர்வேட்ரி பாயிண்ட் ஒன்று இருந்துச்சுல, அங்கே போய் நம்ம பார்க்க போகலாம். இந்த அப்சர்வேட்ரி ஸ்பாட் பார்த்தீங்கன்னா ஆக்டகனல் ஷேப்பில் இதை பில்ட் பண்ணியிருக்காங்க. 8 sides-மே ஓப்பன் கிளாஸஸ் வச்சுருக்காங்க. இதுக்கு முன்னாடி அந்த இடத்துல 2 டெலஸ்கோப் வச்சு இந்த வியூவெல்லாம் பார்க்குற மாதிரி அமைச்சிருக்காங்க. பட் ஆனால் இப்போ அந்த டெலஸ்கோப்ஸ் அங்கே இல்லை. பட் ஸ்டில் அந்த அப்சர்வேட்டரி ஸ்பாட்ல இருந்து பார்க்கும் பொழுது எல்லா ஏரியாவும் தெரியுது. பார்த்து முடிச்சுட்டு இந்த ஸ்டேர்ஸ் வழியாக கீழே இறங்கி வந்துடலாம். சவுத் இந்தியாவில் இருக்கிற ஒன் ஆஃப் த ஹையஸ்ட் பீக் பாயிண்ட்ஸ் 2637 meters.
இந்த ஸ்பாட்டை பார்த்து முடிச்சுட்டு திரும்பி ரிட்டர்ன் போகிற வழியில் இந்த கடைகளெல்லாம் காமிக்கிறேன்னு சொல்லியிருந்தேன். ஸோ பார்த்தீங்கன்னா இங்கே இந்த ஜர்க்கின், ஸ்வெட்டர், அதுக்கப்புறம் ஈட்டபிள்ஸ் அண்ட் சில டாய்ஸ் அப்படின்னு இங்கே நிறைய பார்க்க முடியுது. இதில் மேக்ஸிமம் இந்த ஷாப்ஸ் வச்சுருக்கிறவங்க எல்லாம் இங்கே இருக்கிற லோக்கல் பீப்புள். இதை கட் பண்ணி வச்சுருக்கிறத பார்த்தாலே வாங்கி சாப்பிடணுன்னு தோணுது. இப்போது இங்கேருந்து நம்ம அடுத்த ஸ்பாட் போகிறதுக்கு நம்ம பஸ்ஸை நோக்கி நம்ம போனோம். ஸோ நம்ம பஸ் எந்த இடத்துல நம்மளை ட்ராப் பண்ணியிருந்தாங்களோ அதே பஸ் கிடைக்காது. இது சர்க்கியூட் பஸ்ஸஸ் அப்படின்றதுனால அடுத்தடுத்து பஸ் வரும். ஸோ இந்த பஸ்ஸில் நம்ம இப்போ ஏறி நம்ம நெக்ஸ்ட் ஸ்பாட்டுக்கு போகிறோம். பட் இப்போ பாருங்கள், ஊட்டியில் டிராஃபிக் வந்து செம்மையாக இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இந்த டிராஃபிக்கை ரெகுலேட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஸோ அடுத்து இங்கேருந்து தொட்டபெட்டா டீ ஃபேக்ட்ரி அண்ட் சாக்லேட் ஃபேக்ட்ரிக்கு போகிறோம். தொட்டபெட்டா டீ ஃபேக்ட்ரி மியூசியம்க்கு என்ட்ரி டிக்கெட்டாக 20 rupees சார்ஜ் பண்ணுறாங்க. உள்ளே போனோடனே இந்த போர்ட்ஸ் பார்க்குறீங்கல்ல, இதில் டீயோடைய ஹிஸ்ட்ரி அண்ட் எப்படி அது சவுத் இந்தியாவுக்கு வந்துச்சு, நீல்கிரியில் எப்படி வந்துச்சு, எப்படி ரயில்வேஸ் டிபார்ட்மெண்ட் எடுத்து நடத்துனாங்க அப்படின்னு ஒவ்வொரு ஹிஸ்ட்ரியை இந்த இடத்துல மக்களுடைய பார்வைக்காக டிஸ்பிளேக்கு வச்சுருக்காங்க. யாரும் இதை அவ்வளோ சீரியஸாலாம் ரீட் பண்ணல. தொடர்ந்து உள்ளே போனோன்னே தேயிலைகளை அடுக்கி வச்சுருக்குறாங்க. ஸோ அடுக்கி வச்சுருக்கிற இந்த தேயிலைகள் பார்த்திங்கன்னா இந்த கன்வேயரில் மேலே ட்ராவல் ஆகி வருது. வந்ததுக்கப்புறம் இந்த ஒரு பர்டிகுலர் ஸ்பாட்டில் வந்து இது எல்லாத்தையும் ட்ராப் பண்ணோன்னே இதை வந்து அப்படியே கலந்து விட்டு மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக இந்த தூள் வந்து அப்படியே வந்து கீழே விழுகுது. இந்த விழுந்ததை இப்போ என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா கிரைண்ட் பண்ணிடுது. குட்டி குட்டி தூளாக்கி அப்படியே ஒரு கன்வேயர் பெல்ட்டுக்குள்ளே அமுச்சு விட்டு ஒரு ஹீட்டிங் ப்ராசஸ் வழியாக இது கடந்து போகுது. இந்த இடத்துல ஹீட் ஆகி வந்தோடனே மேலே பார்க்குறீங்களா இந்த ஃபேன், இது வந்து தண்ணியை ஸ்ப்ரிங்கிள் பண்ணுது. தண்ணியை ஸ்ப்ரிங்கிள் பண்ணோன்னா இந்த இடத்துல ஃபர்மெண்டேஷன் ப்ராசஸ் நடக்குது. ஃபர்மெண்டேஷன் ஆனதுக்கப்புறம் இது மறுபடியும் ட்ரையிங் ப்ராசஸ்க்காக போய் தூள் தூளாக அதோடைய ரகம், அதோடைய குவாலிட்டி தகுந்த மாதிரி அந்தந்த பேக்ஸில் செப்பரேட்டாக விழுந்துருது. விழுந்ததை எடுத்து மறுபடியும் இவங்க பேக்கிங் ப்ரொசீஜருக்காக அனுப்பிச்சி விட்டு பேக் பண்ணுறாங்க. அண்ட் நமக்கு இங்கே டீயையும் டேஸ்ட் பண்ணுறதுக்கு ஒரு சிப் கொடுக்குறாங்க. தொடர்ந்து சாக்லேட் ஃபேக்ட்ரியும் பார்த்து முடிச்சுட்டு இங்கேருந்து மறுபடியும் பஸ்ஸில் இப்போ பாருங்கள் எவ்வளோ மக்கள் கூட்டம்னு. அடுத்து நம்ம பொட்டானிக்கல் கார்டனை நோக்கி பிரயாணம் பண்ண போகிறோம். பொட்டானிக்கல் கார்டனுக்கு நம்ம நடந்து வரும் பொழுதே வந்து சைடில் திபெட்டியன் மார்க்கெட் பார்ப்போம். அண்ட் அங்கே நம்ம ஷாப்பிங் பண்ணலாம். அண்ட் பொட்டானிக்கல் கார்டனுடைய என்ட்ரி ஃபீ வந்து இங்கே 100 rupees. ஸோ இங்கே அந்த 100 rupees கொடுத்து நம்ம பொட்டானிக்கல் கார்டனுக்குள்ளே போய் ஒரு நல்ல லாங் வாக் எடுக்கலாம். மேலே ஹில்ஸை கிளைம் பண்ணலாம். அண்ட் அருமையான பூக்களை அங்கே பார்த்து ரசிக்கும்படி அங்கே இருக்கும். அண்ட் அந்த லஷ் க்ரீன் அந்த லான், என்ன அந்த லானில் நம்மளை நடக்க விட மாட்டாங்க. அந்த மட்டும் நம்மளை நடக்காமல் நம்மளை வந்து வேறு வழியாக பாதையில் நடத்தி கூட்டிகிட்டு போயிடுவாங்க. அது மட்டும்தான் ஒன்று. முந்தி இந்த லஷ் க்ரீனில் அப்படியே நடந்து போகிற மாதிரிலாம் இருந்துச்சு. இப்போது அப்படி இல்லை. ஸோ பொட்டானிக்கல் கார்டனை ஒன்ஸ் பார்த்து முடித்தோன்னே அடுத்த டெஸ்டினேஷன் ஆனது ஊட்டியில் இருக்கக்கூடிய அந்த லேக் ஆர் போட் ஹவுஸ். ஸோ இங்கே நம்ம வந்து போகும்போது நமக்கான டிக்கெட் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்ததுக்கப்புறம் எடுக்கணும். ஸோ ஆவரேஜாக ஒரு பர்சனுக்கு வந்து 150 அந்த ரேஞ்சில் நம்ம வந்து ஒரு ½ an hour டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அடுத்து நான் லஞ்சுக்காக மறுபடியும் இந்த பஸ் ஸ்டேஷன் பக்கத்தில் இருக்கிற இந்த ஹோட்டலுக்கு வந்துட்டேன். ஸோ இங்கே சிக்கன் அண்ட் பீஃப் பிரியாணி சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக இந்த இடத்துல டேஸ்ட் பண்ணலாம். திஸ் இஸ் நாட் பார்ட் ஆஃப் த டூர் ப்ரோக்ராம். இது பர்சனலாக நான் அந்த இடத்துல விசிட் பண்ணி முடிச்சுட்டு இந்த ரயில்வே ஸ்டேஷன் இதுக்கு முன்னாடி நான் வந்தபோது வேறு மாதிரி இருந்துச்சு, இப்போ எப்படி இருக்குன்னு போய் பார்த்துட்டு இந்த அட்டகாசமான ஜேர்னியை என்ஜாய் பண்ணேன். ஸோ என்னுடைய ட்ராவல் பட்ஜெட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 1 டேக்கு 1476 rupees தான் ஆச்சு. ரைட் ஃப்ரம் நான் வீட்டில் ஸ்டார்ட் பண்ணி கோயம்புத்தூர் போய் ரீச் ஆனது, கோயம்புத்தூர்லேருந்து ஊட்டிக்கு பஸ் ஏறினது, அங்கேருந்து என்னுடைய பிரேக்ஃபாஸ்ட் முடித்ததுக்கப்புறம் இந்த 100 rupees இந்த ஜேர்னி, இது எல்லாம் சேர்த்து இன்பிட்வீன் லஞ்ச், நைட்டு டின்னர் அண்ட் பேக் டு ஹோம். ஸோ ஒரு 1 டே ஜேர்னி, ஒரு 1 டே பிளானாக ஊட்டிக்கு பிளான் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் 1470 எனக்கு ஆச்சு. ஸோ 1500க்குள்ளே ஒரு அட்டகாசமான ஒரு நைஸ் ஜேர்னியை என்ஜாய் பண்ணிட்டு ஊட்டி கிளைமேட்டையும் என்ஜாய் பண்ணிவிட்டு நம்ம மறுபடியும் நம்மளுடைய ரொட்டீனை பார்க்குறதுக்கு திரும்பி வந்துடலாம். ஸோ ஊட்டி போகணும் அப்படின்னு சொன்னால் ரொம்பலாம் ஜாஸ்தி செலவில்லை. ஸோ ஒரு பட்ஜெட்டட் ட்ரிப் கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியாக நீங்கள் கிளம்பி போகலாம். ஸோ நம்மக்கிட்ட கார் இல்லை பைக் இல்லை அப்படின்லாம் ஃபீல் பண்ண வேணாம். நீங்கள் கண்டிப்பாக
ஒரு கவர்மெண்ட் பஸ் ஆப்ஷனே நீங்கள் வந்து எடுத்து நீங்கள் போய் அருமையாக என்ஜாய் பண்ணிட்டு வர அளவுக்கு அங்கே இந்த 100 ரூபி பஸ், இந்த சர்க்கியூட் பஸ், அங்கே இருக்கிற டிரான்ஸ்போர்ட் அத்தாரிட்டி இதை ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ 5 ஸ்பாட்ஸ் நம்ம வந்து போய் பார்த்து என்ஜாய் பண்ணுறதுக்கு அந்த ஹோல் டே நம்ம அங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. இன்னும் சில டெஸ்டினேஷன்ஸ் ஊட்டியில் இருக்குது. அதெல்லாம் நம்ம பார்க்கணும் அப்படின்னு சொன்னால் அங்கே கண்டிப்பாக ஒரு 1 டே ஸ்டே பண்ணி அடுத்த நாள் நம்ம ஒரு டாக்ஸியை ஹையர் பண்ணிவிட்டு பைக்காரா லேக், முதுமலை, அப்படி அங்கே பக்கத்தில் இன்னும் இருக்கக்கூடிய இடங்களுக்கு நம்ம போய் சுற்றி பார்க்கலாம். பட் ஆன் அ பட்ஜெட் அண்ட் 1 டே பிளான் இது ரொம்பவே வந்து சஃபிஷியண்ட்டாக இருந்துச்சு எனக்கு. ஸோ இந்த தகவல் உங்களுக்கு நிச்சயம் பயனுள்ளதாக இருந்திருக்கும். உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் கமெண்ட்ஸில் பதிவு பண்ணலாம். அதுக்கு நான் கண்டிப்பாக ரெஸ்பாண்ட் பண்ண ட்ரை பண்ணுறேன். தேங்க்யூ.